காங்கிரஸ் கட்சி சார்பில் இராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக. தேசம் காக்கும் இராணுவத்திற்கு சல்யூட். பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. செல்வப் பெருந்தகை ப. சிதம்பரம் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர். பஹல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து. தீவிரவாதத்தை அழிக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்திய இராணுவம் பெற்ற மகத்தான வெற்றியை போற்றும் விதமாகவும். இராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக. தேசம் காக்கும் இராணுவத்திற்கு சல்யூட் என்ற தலைப்பில். திருச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மேஜர் சரவணன் ரவுண்டானாவில் இருந்து. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் பெருந்தகை எம்எல்ஏ பேரணி தொடங்கியது. பேரணியில் காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர். கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர். 600க்கும் மேற்பட்டோர் தேசிய கொடியையும் காங்கிரஸ் கட்சியின் கொடியை. கைகளில் ஏந்தியவாறு மேஜர் சரவணன் ரவுண்டானாவில் இருந்து. மத்திய பேருந்து நிலையம் வழியாக பொதுக்கூட்டம் நடைபெற்ற பழைய திருவள்ளுவர் பேருந்து நிலையம் வந்தடைந்தனர். பேரணியின் நிறைவாக இராணுவ வீரர்களை போற்றும் விதமாக. பொதுக்கூட்டமும் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப் பெருந்தகை. முன்னாள் நிதி அமைச்சர் ப. சிதம்பரம். கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் உட்பட காங்கிரஸ் மாநில. மாவட்ட நிர்வாகிகள் 600க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். காங்கிரஸ்